listening to God versus not listening to God. நல்லா கேட்டதா? தேவனுக்கு நம்ம செவி கொடுக்கிறதும் versus தேவனுக்கு நம்ம செவி கொடுக்காததுக்கும். அதுக்கு ஞானமானது நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், இந்த வழியில போகாத, இந்த வழியில போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். பட் அதற்கு நம்ம செவி கொடுக்காததுனால நம்ம அழிவுக்கு நேரா போறோம். அப்போ என்ன ஆயிடுது, இந்த கலாமிட்டி, இந்த டிஸ்ட்ரக்ஷன், இந்த அழிவு நம்மளுக்கு வரும்போது இட்ஸ் பிகமிங் டூ லேட். அந்த நேரத்தில் நம்ம ஞானத்தை கூப்பிட்டும், அதாவது நம்ம தேவனை நாடினாலும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு தேவன்கிட்ட இருந்து ஒரு பதில், ஒரு உதவி வராமல் போயிடும். நம்ம தேவ பயம் இல்லாமல் நம்ம நிறைய துணிகரமாக பாவம் செஞ்சுருப்போம்ல, அதற்கான ஒரு கான்சிக்வன்ஸ் இவ்வளோ மோசமாக இருக்குங்க. இதே தேவனோட வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஸோ நம்ம எதற்கும் பயப்படாம, ஆபத்திற்கு பயப்படாம